பன்றிக் காய்ச்சல்னா கொஞ்சம் தவறான புரிதல் இருக்குது மக்கள்கிட்ட. பன்றிட்டென்று பரவுது அப்படின்ட்டு. இது ஏன் பன்றிக் காய்ச்சல் பேர் வந்துச்சு அப்படின்னா 2009 இந்த கிருமி வந்து பன்றிட்டேருந்து மெயினாக பரவச்சு, அதனால் அந்த பேர் வந்துச்சு. பட் மெயினாக இது பரவுறது வந்து ஒரு மனிதர்கிட்டருந்து இன்னொரு மனிதர்கிட்ட தான் இது பரவுது. இதுக்கு சயின்டிஃபிக்கல் நேம் என்ன சொல்லுவோன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை H1N1 வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காமனாக என்னென்ன தொந்தரவு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமனாக சளி, இருமல், ஜுரம், தலைவலி, வாமிட், லூஸ் மோஷன், இதுதான் காமனாக வந்தால் வர்றது 90% மக்களுக்கு. ஒரு 10% மக்களுக்கு இந்த நோய் வந்து ரொம்ப தீவிரமாக வரலாம். அதாவது மூச்சு திணறல், நிமோனியான்னு சொல்லுவாங்க, நுரையீரல் தொற்று, இல்லைன்னா மூளை காய்ச்சல், மூளை இன்ஃபெக்ஷன், இந்தமாரி ரொம்ப தீவிரமாக ஒரு 10% மக்களுக்கு வரலாம். அதுவும் யாருக்கு இந்த தீவிரமான இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. காமனாக யாருக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்? வயது குறைந்தவங்க, அதாவது ஒரு 5 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கோ, இல்லை வயதானவர்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கோ எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு இந்த ஆக்சுவலாக இதோட கரெக்ட் டெர்மினாலஜி வந்து இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸா நோய் வந்து ரொம்ப தீவிரமாக வரும். ஸோ அந்தமாரி வயதில் உள்ளவங்கள் தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதர்கிட்ட இன்னொரு மனிதர்கிட்ட இருமல்றது மூலமாகவோ, இல்லை தொடுறது இன்ஃபெக்ஷன் வந்தவங்க இன்னொருத்தவங்கள தொடுறது மூலமாகவோ பரவுது. ஸோ இதை எப்படி நம்ம வராமல் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று, ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அதாவது ஜுரம், சளி, இருமல் இருக்குது, டெஸ்ட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஜுரம், சளி, இருமல் இருக்குது அப்படின்னா இதுமாரி வயதானவர்கள் கிட்ட போகாமல் இருக்கிறது, இல்லை சின்ன குழந்தைங்கள தூக்கிறது, முத்தம் கொடுக்காமல் இருக்கிறது, அவங்க கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிறது. அதாவது கோவிட் டைம் ஃபாலோ பண்ண அதே தனிமைப்படுத்தல் முறை தான் நம்ம இப்போயுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அது போக இன்னொரு தடுப்பு முறை ரொம்ப முக்கியமானது வந்து தடுப்பூசி, வேக்சினேஷன். இது வந்து இந்த நோய் தடுக்கிறதுக்கு வேக்சினேஷன் பல காலமாக அவைலபிளாக இருக்குது. இது வேக்சினேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருடம் ஒரு முறை எல்லாருமே போட்டுக்கணும். முக்கியமாக இந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவங்க, ஏஜ் 5 வயசுக்குள்ளே கம்மியாக உள்ளவங்க, இல்லை 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக போட்டுக்கணும். மற்றவங்களும் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது சப்போஸ் இந்த நோய் ஒரு 60% இந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டோன்னா இந்த நோய் வராமல் தடுக்கலாம். சப்போஸ் வந்தாலும் அதோட தீவிரம் ரொம்ப கம்மியாக வரும். இதன் மூலமாக இந்த பன்றிக் காய்ச்சல் வராமல் நம்ம தடுக்க முடியும். இதை பற்றி ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ கடந்த சில மாதங்களாக இந்த நோயோட தாக்குதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சென்னையிலும் சரி, ஆல் ஓவர் இந்தியாவிலும் சரி. இதில் நிறையா பேர் ரொம்ப தீவிரமாக அடைஞ்சு, அதாவது நிமோனியா, வென்டிலேட்டர் அந்தமாரி தேவைப்படுற குழந்தைங்களும் பெரியவங்களும் ஐசியூவில் அட்மிஷன் ஆகுறாங்க. ஸோ அதை ஈஸியாக சிம்பிளாக ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசியும் ஒன்று தான் ஒரே முறை. கர்ப்பிணி பெண்களும் எதிர்ப்பு சக்தியில் பலவீனம் அடைஞ்சவங்க தான். அவங்களுக்குமே இது வந்து நோய் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப தீவிரமாக வரும். அவங்களுக்கும் அட்வைசபிள் வந்து இந்த தடுப்பூசி போட்டுக்கிறது தான் அட்வைசபிளாக இருக்கும். அதுவும் இப்போ சீசன் ஜாஸ்தியாக இருக்குன்னும் போது அவங்களுக்கும் இது தடுப்பூசி மகப்பேறு டாக்டரோட அறிவுரை பெற்று இந்த தடுப்பூசி போட்டு